KHA NGOட ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் ட்ரஸ்டீஸ். KHAன்றது கடந்த ஒரு 8 வருஷமாக தமிழ்நாட்டில் வந்து கிட்னி டிசீஸ் அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் புவர் பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் தொடங்கப்பட்ட இந்த NGO 8 வருஷமாக தமிழ்நாட்டை வேலை செஞ்சுட்ருக்கேன். இப்போ இந்த முறை தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரி, உத்தரப்பிரதேசில் வாரணாசி, பஞ்சாபில் லூதியானா, அந்த 4 ஸ்டேட்லையும் ஆக்டிவாக வி ஆர் பீன் ஹெல்பிங் புவர் பேஷண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் கிட்னி டே. மார்ச் மாதம் 2வது வியாழக்கிழமை நம்ம வந்து உலகம் ஃபுல்லாக வேர்ல்ட் கிட்னி டே கொண்டாடுறோம். அது மெயினாக வந்து கிட்னி டிசீஸ் பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக வேர்ல்டு வைடாக கொண்டாடப்படுறது. இன்றைக்கி சென்னையில் இருக்க எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எங்கள் NGOவும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். ஃபங்க்ஷனை பற்றி சார் பேசுவோம். இப்போ KHAக்கு ஒரு 3 விதமான நோக்கம் இருக்குதுங்க. ஒன்று, நோ டயாலிசிஸ் இன் 2050. அது எங்களுடைய நோக்கமே அதான். இன்னொன்று, பிலோ தி பவர்ட்டி லைன் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அருமையான லெஜெண்டரி காலேஜ்னு கூட சொல்லலாம், எம்ஜிஆர் ஜானகி ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து KHA மூலமாக நாங்கள் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு விழிப்புணர்வும், எங்களோடு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்காங்களோ அவங்கள ஒரு 5 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்காகவும் அவங்களுக்கு ஒரு விழா மாதிரி நடத்துறதுக்காக அவங்க அழைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து கிட்னி டிசீஸ்னால் என்ன, எப்படி அது வந்து அவங்க ஹிட் பண்ணுது, ஏன் அவங்களுக்கு தெரியணும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உமன்ஸ் டேவும் வந்தது. குட் உமன், அதாவது ஒரு மகளிர் நன்றாக இருந்தால் ஒரு சொசைட்டியும் நல்லாயிருக்கும், ஒரு ஃபேமிலியும் நல்லாயிருக்கும். அந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை இந்த காலேஜில் இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த இன்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே கலந்துக்கிறாங்க. டெக்னீஷியன்ஸ் கலந்துக்கிறாங்க, டயாலிசிஸ் டெக்னீஷியன் மற்றும் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். சிறு குழந்தைங்கள்லேருந்து 7 வயசு பையன்லேருந்து 50 வயசு பெரியவங்கள வரைக்கும் இன்றைக்கி கலந்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று என்னென்னா, KHA மெம்பர், அதாவது கிட்னி ஹெல்த் இந்தியான்றது ஒரு NGO ஆர்கனைசேஷன், அதுக்கான மெம்பர்ஷிப் கார்டும் நாங்கள் இன்றைக்கி கொடுக்குறோம். இதெல்லாம் நாங்கள் எதுக்கு பண்ணுறோன்னு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, வி வாண்ட் டு ஹெல்ப் இந்த பிலோ தி பவர்ட்டி லைன் எக்கனாமிக்லி டிப்ரைவ்ட் பேஷண்ட்ஸ். அண்ட் கிட்னியை பற்றி நான் முன்னே சொன்ன மாதிரி மகளிருக்கு தான் முக்கியமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. சார் சொன்ன மாதிரி கேன்சர் மாதிரி கடைசியாக தான் தெரியுது. முன்னமே அது தெரிஞ்சால் நம்ம நிறைய விதமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு போகாமல் இருக்கலாம். அந்த விழிப்புணர்ச்சிக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த KHA மூலமாக இந்த வளாகத்தில் நாங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாலட்சுமி அப்படின்ட்டு வேல்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேர் அண்ட் பியூட்டி அவங்க கலந்துக்கிறாங்க. ஸ்ரீவித்யா, ஷீ இஸ் CEO ஆஃப் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ். கவிதா முரளிதரன், உங்கள் ஜேர்னலிஸ்ட், அவங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலேகான்ட்டு அசோசியேட் டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீஸ், அவங்க கலந்துக்கிறாங்க. அப்புறம் பத்மஸ்ரீ சிவச்சிதம்பரம், அவர் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட், அப்போது அவரும் கலந்துக்கிறாரு. ஸோ எல்லா விதமான தொழில் இதில் இருந்தும் எல்லாருமே கலந்துட்டு இந்த விழிப்புணர்ச்சியை பற்றியும் பேச போகிறாங்க. இது நிச்சயமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். ஏன் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணோம்னா, தே ஆர் தி மெசேஞ்சர்ஸ். வருங்காலமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, சொசைட்டிக்கும் அவங்க இந்த விழிப்புணர்வு பண்ணால் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்னி டிசீஸ் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த காலேஜில் நாங்கள் பண்ணுறோம். கிட்னி டிசீஸ்ன்றது குறையிறதுக்குன்ற வாய்ப்புன்னா மெயின் திங்க ஒன்று லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட். நிறைய தண்ணி கொடுக்கணும். நம்ம ஊரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பேர் வந்து வெரி ஹாட் கண்ட்ரி, நம்மளுக்கு ஒரு 2 லிட்டர் வாட்டராவது குடிக்கணும். பெண்களை பொறுத்தவரையில் நிறைய கிட்னி இன்ஃபெக்ஷன் மச் பாசிபிலிட்டி அவங்களுக்கு. ஏன்னா அவங்க யூரினரி ட்ராக்ட் வந்து வெரி ஷார்ட் யூரினரி ட்ராக்ட் அவங்களுக்கு. அதனால் ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன் வரது சான்ஸ் ஆகுது. அதனால் இந்த லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், ட்ரிங்கிங் வாட்டர், குட் எக்ஸசைஸ், இதெல்லாம் பண்ணாலே there is good prevention of all this kidney disease. தடுப்புன்றது இந்த 3-4 வழி தாங்க. டிசீஸ்ன்னு வந்துட்டால் நீங்கள் முதல்ல வந்து டாக்டரை பார்க்கணும். நிச்சயமாக நீங்கள் அந்த அவேர்னஸ் வர்றதுக்காக தான். சின்ன இன்ஃபெக்ஷன் ஆனாலும் நம்ம ஊரில் எப்படின்னா கவுண்டரில் போய் மருந்து வாங்க சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை கைவிடணும்.
நிறைய பேர் கால் வீக்கத்துக்குன்னு பலவிதமான காரணங்களை சொல்லிட்டு மாத்திரை மருந்தை வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தடுக்கணும்னா ஃபேமிலி டாக்டரை பார்த்தா போதும். முதல்ல ஃபேமிலி டாக்டரை பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நெஃப்ராலஜிஸ்ட் மற்றவங்களை பார்த்தாலே நிச்சயம் நிறைய நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேங்க்யூ.